Hi friends, welcome to Jack's Tube. இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றி பார்க்குறதுக்காக let's go inside the video. அண்ணா சாரே வாழ்ந்துட்டாண்டா இருக்காரு. ராவர் பாலா இருக்கா இருக்கா 3.03 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட பிளாக் ஷீப் 5வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிளாக் ஷீப்பை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு காமெடி ஷோவாக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதை ஒரு பிராங்க் ஷோவாக கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட் 2020 ஒரு ஷோவை நடத்துகிற அளவுக்கு இவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. மீன் வறுவல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே, நீங்க கேட்ட திரிக்க குழம்பு, வவ்வா திரிக்க, ராட்சச திரிக்க, இன்னைக்கு ஒரு புக்கே, முருங்கக்காய் போட்டு மீன் குழம்பு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே, எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. 3.35 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட வில்லேஜ் குக்கிங் சேனல் 4th பிளேஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு சேனலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ஒரே வருஷத்தில் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 30 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை இந்த சேனல் கெயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நடக்கிறது, ஓடுறது, நீந்துறது, இதெல்லாம் பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைச்சு அதை அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இவங்களோட வெற்றிக்கு காரணம் இவங்க பண்ணுற குக்கிங் மட்டும் கிடையாதுங்க. அவங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். மற்ற யூடியூபர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட குக்கிங் சேனலோட வீடியோவும் ஆடியோவும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுதான் இவங்களோட வெற்றிக்கு இன்றைக்கி முதல் காரணமாக இருக்குது. Hello everyone, நான் Madan Gowri. Hello everyone. இவருக்கு இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1 மேன் ஆர்மியாக 3.38 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிட்டு தமிழ்நாட்டையே ஒரு கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு. மதன் கௌரி அவர் சேனலில் இதை பற்றி தான் பேசணும், அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸே கிடையாது. அவர் A to Z எல்லா டாப்பிக்கையும் பற்றி பேசுவார். எல்லா டாப்பிக்கையும் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் சக்ஸஸ்க்கே அது ஒன்று தான் பெரிய காரணம். மதன் கௌரி மாதிரி பல யூடியூபர்ஸ் எப்படி யூடியூபை ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் யூடியூப்பில் வச்சுருக்குறாங்க அப்படின்றத பற்றி நான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் எப்படி ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணலாம், எப்படி வாட்ச் அவரை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபிப்பா சிக்கன் ஸ்க்ராம்பிள்டு எக்குப்பா. 1000 முட்டையில் செய்ய போகிறோம்ப்பா. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி. நம்ம டேடி ஆறுமுகம் ஒரு பெரிய கலக்கிட்டு வர்றாரு ஃபுட் டிபார்ட்மெண்ட் யூடியூப்பில். ஒரு பெரிய குக்கிங் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய குரூப்பே இருக்கும் அவங்க குக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம டேடி சோலோவாகவே சுழுக்கெடுப்பார். அது யார் ஒரு வெள்ளைக்காரன் டேடி கூட இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? அவர் வேறு யாரும் கிடையாதுங்க. யூடியூப் சேனலில் ஒரு பாப்புலரான ஒரு ஃபுட் சேனல் வச்சுருக்காரு. பெஸ்ட் எவர் ஃபுட் ரிவ்யூ ஷோ அப்படின்னு ஒரு சேனலை யூடியூப்பில் ரன் பண்ணுற இவர் நம்ம டேடியோட சமையலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர் இங்கே அவர் கூடவே சமைச்சு அவர் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம டேடி வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ ஃபேமஸ்ன்ட்டு. இந்த மாதிரி ஃபுட் சேனல் வச்சுருக்கவங்க கிட்டலாம் பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, அவங்க குக் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்பாடை கொண்டு போய் இல்லாதவங்க கிட்ட போய் கொடுத்து அதில் ஒரு ஹாப்பினஸ் அவங்க கெயின் பண்ணுறாங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரியலி இவங்க இந்த சேனலுக்கும் சரி 4th பிளேஸில் பார்த்த சேனலுக்கும் சரி ரியலி பிக் ஹேட்ஸ் ஆஃப். 4
4.41 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மைக்செட். இவங்க போடுற காமெடி ட்ராமா கண்டென்ட்டில் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப், நம்ம ஸ்கூலில் நடந்தது, காலேஜில் நடந்தது, வேலை பார்க்குற இடத்துல நடந்தது, வீட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபன்னான வேலை நம்ம வந்து டெய்லி நம்ம லைஃப்பில் நடந்திருக்குன்னு ரிலேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்டிவான கண்டென்ட்டை போடுறதுனால மட்டும்தான் இந்த குரூப் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சப்ஸ்கிரைபர் குரூப் அவங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் லிஸ்ட்டை பார்த்தீங்களா? ஸோ லிஸ்ட்டில் இருக்கிறதுல பாதி பேர் மிஸ் அவுட் ஆகிருக்கலாம். நீங்களே நினைக்கலாம் இவங்களாம் ஏன் வந்தாங்க, அவங்களோட இவங்க பெட்டராக இருக்கிறாங்களேன்னு உங்களுக்குலாம் நிறைய கருத்து இருக்கும். அந்த மாதிரி கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தேட், இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இன்றைக்கி பாப்புலராக யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பல விஷயத்த நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு நீங்களாக விருப்பப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸை எடுத்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அவங்க என்ன மாதிரியான குட் வேயை யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்தாங்க, எந்த மாதிரி ஃப்ராட் வழியை யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி கிளிக்க போகிறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.